ஹைங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அருமையான சுவையில் ஒரு சாம்பார் ஒன்று போடலாங்கோ. அது பார்த்துட்டிங்கன்னா சரணபவன் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. அந்த டேஸ்ட்டில் தானுங்க ஒன்றை போகிற வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு 1 ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன் உளுந்து, 1½ ஸ்பூன் வரமல்லி, 6 வரமிளகாய்ங்க, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகங்க. இவ்வளோ தானுங்க. இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோணுங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இருக்கட்டு. அப்புறம் பெரிய வெங்காயம் 1, 1 தக்காளிங்க. சரிங்களா? இதையே எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. சரிங்களா? நல்லா வணக்கணுன்னே தேங்காய் ஒரு 2 கீத்துங்க. அதை கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சிறுவி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்கிறது தான். அந்த பொடி பண்ணதை வடுத்து இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சோம்னா சாம்பாரும் சூப்பராக இருக்கும், குழம்பும் நிறையா இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து எண்ணெயில் 2 கைப்பிடி சின்ன வெங்காயங்க, 2 தக்காளிங்க. சரிங்களா? 2 தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு போட்டோம்னா நல்லா வெந்துக்கும். அது ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய்ங்க, கேரட், பீன்ஸு இது தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ போட்டுக்கலாம். கொஞ்சம் காயெல்லாம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா அது காய் வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்தோடனே நம்ம பருப்பை போட்டுக்கலாங்க. பருப்பு பார்த்துட்டிங்கன்னா குக்கரில் ஒரு போசிக்குள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி 2 விசிலோ 3 விசில் விட்டோம்னா நம்ம தனியாக வேக வச்ச மாதிரியே இருக்குது, குழையாது, வலுவலுன்னெல்லாம் இருக்காதுங்க. சரிங்களா? அவசரத்துக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவசரத்துக்குன்ட்டு இல்லை, எப்போ பண்ணிங்கனாலும் அந்த மாதிரி போசிக்குள்ளே வச்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சோனையுமே நம்ம வெல்லம் கொஞ்சம் செருவி விட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதானுங்க, குழம்பு ரெடிங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னடா சாம்பாரெல்லாம் போடுவாங்களான்னு கேட்டுறாதீங்க. என்னோடய சாம்பாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. அடுத்தது தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 ஸ்பூன் நெய்யுங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னையுமே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சரிங்களா? கருவேப்பிலை அவ்வளோதானுங்க. தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் போடுற சிறுவன தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமல்லி, வர மிளகாய் தூளுங்க, அது 1/4 டீஸ்பூன் இத்தினோண்டு சும்மா மேலே மிதங்கிறக்குங்க. இவ்வளோ தானுங்க தாளிப்பு, வேறு எதுவும் கிடையாதுங்க. சாம்பார் இதை தூக்கி அதில் ஊற்றுனோம்னா சாம்பார் ரெடிங்க. ஓகேங்கண்ணா, பாருங்கள் இப்படி தான் இருக்குதுன்னு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு வாருங்கோ. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோணும், கடைசியில் இறக்கி வைக்கல ஓட்டுக்கலாங்க. சரிங்கண்ணா, அருமையாக இருக்கும். சரிங்கண்ணா, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சவங்க பாருங்கள், வேண்டாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.